கிளிநொச்சியில் இடம்பெற்று வரும் காணி அபகரிப்பு தொடர்பாக யாழ் ஊடக மையத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் பாதிக்கப்பட்டவர்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்தனர். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர்கள் கருத்து தெரிவிக்கையில், பரவிப்பாஞ்சான் கிளிநொச்சியிலிருந்து சாயம்பநாதன் வதனி கதைக்கிறன். எங்களுடைய பூர்வீக சொத்து மாலிங்க நாயசரி எனது தாயார். அவவின் காணிதான் 10 பேர்ச் பெறப்பன்னு சொன்னால் அதில் மாலிங்கம் கலாவதி எனது சகோதரி அவவுக்கு பெர்மிட்டு கொடுத்தது. அடுத்த எனக்கும் அண்ணாக்கும் அண்ணாவுக்கு கொடுத்த காணி 30 பேர்ச் 3 பிறப்பு அண்ணாவுக்கு வழங்கியுள்ளார் மூந்தன் டிஎஸ் 2019. அப்போ எனது காணியை பார்வையிட்டு தருவதாக கூறி எனக்கு இதுவரைக்கும் அவர் தரவில்லை. அவர் இது ரான்சராகத்தான் முதல் போனவர், திரும்ப வந்து கேட்க கொழும்பிலிருந்து வந்த நான் வேற ஜெயகரன் இருக்க கொடுத்திருக்கிறார். அவர்கிட்ட இருந்து கடிதமாயிட்டு வந்தால் தருவன் என்று. அப்போ அதுக்கும் நான் போய் கேட்கவில்லை. கொழும்பில் இருந்து வந்து அவர் தரையில் அது என்ன இதுன்னு சொன்னால் நான் எல்லா இடமும் போயிருக்கிறேன். அரசியல்வாதி என்று சொல்லாமல் நான் அரசாங்க இதுக்கு போயிருக்கிற உத்தியோகஸ்தர் அவர் தர முடியவில்லை என கூறிவிட்டார்கள். இப்போ கொழும்பிலிருந்து வந்து நான் கொடுத்தும் அவை நடவடிக்கை எடுக்கிறார்கள் இல்லை. அதுக்காக நான் மாவட்ட செயலம் இருந்து உண்ணாவிரதம் இதுக்கு நடவடிக்கை எடுக்காட்டி மாவட்ட செயலகத்திலிருந்து உண்ணாவிரதம் ஒரு வாரம் 1 வீக் பார்ப்பேன். எனக்கு உடனடியாக எங்களுக்கு இந்த காணின்ற இதை தந்து உதவுமாறு கேட்குறேன். ஆனால் இதுக்குரிய ஆவணங்கள் என்னிடம் இருக்கிறது. இந்த ஆவணத்தை பார்வையிடாமல் அவர்கள் இது எதிராளியாக இருக்கிற செல்வரன் ஜிஎஸ் அண்டு அதன் முன்னாள் ஜிஎஸ் அவரிடம் கையளித்திருக்கிறார்கள் எந்தவித ஆவணமும் இல்லாமல். அதனால்தான் நாங்கள் எல்லா இடமும் போய் எல்லா கட்டத்தில் நாங்கள் இப்போ நிற்கிறோம். இவ்வளோ பேர் காணிகள் எல்லாம் இது பிடிபட்டு வெளியால் நிற்கிறோம். ஆனால் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறபடியால் தான் இவ்வளவு நடக்குது. ஜிஎஸ் அவர் பிடித்ததுக்கும் டாக்டர் அவே இருக்கிற மச்சான் அவையும் தான் இதுக்கு காரணம். ஆனால் எங்களோட காணிக்கு நாங்கள் போக இல்லாமல் இருக்கிறோம். அதுக்கு உடனடியாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். அவே இந்த ஆவணமும் என்னட்ட இருக்குது, போலி ஆவணமும் என்னுடைய ஆவணமும் இருக்கிறது. ஆனால் அதை பார்த்து தரையில்லாது ஜனாதிபதியாக வந்தும் காணி பிரச்சனை தீர்க்கிறேன்னு சொல்லியும் ஆனால் இதுவரைக்கும் எங்களுக்கு இது நடவடிக்கையும் எடுக்க இல்லை. ஆனால் எல்லோரும் போய் வந்து கொண்டு இருக்கிறோம். கவர்னர்கிட்டையோ இது விரட்ட ஜிஏடியோ எல்லாம் போய் வாரம் அவை நடவடிக்கை எடுக்கிறார்கள் இல்லை. டிஎஸும் அதுக்கு எங்களை கூப்பிட்டு கதைக்கிறதாக இல்லை. ஆனால் இப்போ நாங்கள் நாடுற கொழும்பு தான். அதற்காக உடனடியாக எங்களை தந்துதமாக கேட்குறோம். எந்த காணியோடு சேர்ந்து அவை 2 காணி பிடித்திருக்கிறார்கள். எந்த காணியோடு சேர்ந்து இது முஸ்லீம் அவர்கள் இது புத்தளத்தில் இருக்கிறார்கள். வந்து போய்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் பூர்வீக காலமாக சொத்தா அதை வச்சு எங்களுக்கு பக்கத்தில் தான் இருந்தது. அவேண்ட காணியும் அவர் சேர்த்து பிடித்திருக்கிறார். அவேண்ட காணியோட எந்த காணியும் அதில் போட்டு 2 இது பெர்மிட் போட்டு வச்சிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அந்த காணி இல்லை. ஆனால் அவருக்கு பக்கத்தில் இருக்குது அவைக்கு காணி. அப்படி என்று சொன்னால் இதில் ஃபோட்டோ இருக்குது. இந்த இப்போ இந்த காணியில் 125A காணியில் பி என்று மாற்றிருக்கிறார்கள். என்னென்றால் ஏ என்ற இது மாறவில்லை. அந்த பெர்மிட் அண்ணாக்கும் எனக்கும் உரியது பி என்று மாற்றி வைத்திருக்கிறார்கள். இது அவையுடைய காணி. இதுதான் அவர்களுடைய காணி. எந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. இது வேண்டாமாம் என்ற காணியைத்தான் பிடிச்சிருக்கு. இதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது டிஎஸ் முகுந்தன். அவர் சொல்கிறார் இது என்ன தன்னோட படித்ததாம் ஏடிபி பிளானிங்கில் இருக்கிறார் ராஜ் வினோத்தன்ட்டு.
அப்போ அவர் இருக்கிறபடியால் தான் என்னென்று கதைக்கிறதா இந்த என்ற காணியை வைபோஸாக இந்த இதில் போகிறார். வைபோஸாக என்ற காணியை அடாத்து பண்ணி போகிறார். அவருக்கு உரிய காணி இல்லை. இது மகன்காரன். இவர் இப்போ மதில் கட்டி அமைக்கிறதுக்காக உள்ளுக்கு அடாவடியாக நடக்கிறது. மற்ற இந்த ஃபோட்டோக்கள் தான் இந்த கிணறு வெட்டி இதுகளெல்லாம் செய்கிறார்கள். இதுதான் மதில் கட்ட நான் மறித்த போதும் அதுக்கு சப்போர்ட்டாக உங்களோட காணிதான் பாப்பம் என்று சொல்லி டிஎஸ்என் அனுப்பி கொண்டே இருக்கிறார். ஆனால் அவை சப்போர்ட்டாகத்தான் இருக்குது. அவை இந்த ஆவணம் இதுதான். அவை இந்த பெர்மிட் இதுதான் அவர்களோட பெர்மிட். அதுவும் இவவின் தாயாருக்கு 44 வயதான். யாருக்கு? இந்த காணி பிடிச்சவோட தாய்க்கு 44 வயது. என்னென்னு வரும் சோபனா செல்வரட்னம் என்று சொல்லி அவவுக்கு ஐசி நம்பர் போட்டிருக்கு. இது பெர்மிட். சிலோஜினி டிஎஸ் போட்டு கொடுக்க இல்லை. ஆனால் அவர்கள் தாங்கள் பெர்மிட் இருக்குன்னு வச்சிருக்கு. இதுதான் இவர்களின் வரைபடம் கீறி வைத்திருக்கிறார்கள். இதுதான் அவர்களோட வரைபடம். ஆனால் என்னுடையது என்னுடைய பெர்மிட் இதுதான் 125C தங்கச்சிக்குரியது. இது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. 125A அண்ணாக்கும் எனக்கும் ஒரு பெர்மிட். அது அண்ணாக்கு 30 பேஜ் 3 மேரப்போ கொடுத்தாச்சுது. அப்போ என்ன மாற இல்லை, பெர்மிட் என்ன மாற இல்லை. அவை கொடுத்து அவை ஆட்சிப்படுத்தினோம். என்னுடைய காணியைத்தான் இவருக்கு இப்போ இவை சப்போர்ட்டில் கொடுத்து வச்சிருக்கு. எல்லாம் அறிக்கையாக்கி வச்சிருக்கிறேன். அப்போ இதுதான் வரைபடம், எங்களுடைய வரைபடம். அதில் 125 முழுமையானது. இதில் 2 ரூட் 32 பேஜ் இந்த இருக்குது. அதுதான் இந்த அம்மாட தகப்பன் கனோதி பிள்ளை சின்னையா இன்னும் வாங்கியிருக்கு. அதில் தான் 2 ரூட் 16 பேஜ் எங்களுடைய தங்கச்சிக்கு. இது வைரமுத்து இளைய தம்பி எனக்கும் அண்ணாக்கும் உரியது 2 ரூட் 32 பேஜ். அதில் 60 பேஜ் தான் எங்கட. அப்போ 30 பேஜ் கொடுத்துருக்கு. இப்போ இவ்வளவு ஆவணம் இருந்தும் ஜேஆர்என் டிஎஸ் சொல்கிறார், நான் கொடுக்குற தீர்வு, நான் கொடுக்குற முடிவு அது அவருக்குத்தான் என்று சொல்லி அவர் சொல்லுறார். அவர் கொமிஷனரிடம் கேட்ட பொழுது அவர் சொல்கிறார் அதை அவைக்குத்தான் என்று சொல்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறார்? கொமிஷனர் காசு வேணும் என்று சொல்கிறார். அப்போ என்னன்னு கேட்டால் அரசாங்கத்திட்ட காசு இல்லை. அப்போ நாங்கள் இங்குவரைக்கு போகிறோம் விசாரணை என்று இங்கே கேட்குறார் காசு. எப்போ 2023 8ஆம் தேதி அவருக்கு இப்படி ஒரு இது ஒன்று வந்திருக்கு. மற்றது ஜெயகரன் சொல்லியிருக்கிறார், நான் 2 லட்சம் கொடுத்து சவாலாக நான் காணியை எடுத்து காட்டுறேன்ட்டு. நான் போய் கேட்டேன். இப்படி நான் காசு கொடுக்குறேன்ட்டு கேட்க இல்லை. ஆனால் நான் கொடுக்க மாட்டேன், காணி பிடிக்கிறவன் தான் கொடுப்பேன். நான் அப்படி கொடுக்குறதுக்கு இல்லை, காணி தரமாட்டேன்ட்டு எழுத்தில் வந்துடுவேன் என்றேன். அப்போ எங்களோட மருமனு சொல்கிறேன், காணி இது உங்களோட மாமிக்குத்தான் நான் ட்ரான்ஸ்ஃபர் முதல் கொடுப்பேன், அயலெல்லாம் விசாரிச்சுட்டேன் என்று அவர் சொல்கிறார். பிறகு அவர் சொல்கிற விடக்கூடாது உள்ளுக்க. அப்போ நான் கேட்டேன், அடுத்த நாள் வந்து என்னென்னு சொல்லுவீங்கள் என்று. என்னென்னு சொல்லுவீங்கள், வரக்கூடாதுன்ட்டு என்னென்னு சொல்லுவீங்கள், மக்கள் வந்து சந்திக்கிற இடம் என்று அவர் சொல்கிற. ஓ நான் வேலையில் நின்றேன். நான் இந்த கடைசியாக என்ன சொல்கிறேன், நான் அவதூறாக பேசினேன்ட்டு, தீர்வை கொடுக்க நான் கதைக்க இல்லை, பல்ல 2 நலவு 2 பேசினதன்ட்டு
எங்களோட மருமனுக்கு சொல்லியிருக்கு. என்ன கதைக்க விட இல்லை. அவைய ஏன் இதில் இருக்கிறீங்கள், அங்கே போங்கோன்ட்டு என் ஆவணத்தை பார்க்க இல்லை. என் ஆவணத்தை பார்த்து பெர்மிட்டை காட்டி இது சரஸ்வதியின் காணி 100A என்று சொல்ல உட்டான கமிஷனர் எல்லாம் பார்த்து எல்லாம் அமர்த்தி எல்லாம் பிடிச்சு கொண்டு விடாமல் அவருக்கு தான் காணி என்று எழுதி போட்டு வெளியால் போங்கன்ட்டு சொல்கிறார். இன்றைக்கும் கேட்டால் எனக்கு தெரியாது, டிஎஸ்கிட்ட போங்க, டிஎஸ் சொல்கிறார் கமிஷனர்கிட்ட போங்க. இப்போ கவர்னர்கிட்ட போனேன் நான். கொழும்பில் இருந்து தந்த கடிதம் அவைய வேலை ரத்து செய்ய சொல்லி அதுக்கு கவர்னர் சொன்னேன் ஜிஏட்ட போங்கன்ட்டு. ஜிஏட்ட போனால் நான் என்னென்று சொல்கிறது, டிஎஸ்க்கு நான் காணியை பார்க்கணும். நான் சொன்னால் கொழும்பில் இருந்து கடிதம் வந்ததை ஃபோனில் சொல்லி அப்படி நான் சொல்ல இயலாது என்று சொல்கிறேன். அப்போ நான் பொலிஸுக்கு போக சொல்லி டிஎஸ் சொல்கிறேன். நான் ஃபோட்டோவை எடுத்து கூட இந்த ஃபோனில் இருந்து காட்டுறேன் நான். அப்போ காட்ட அவர் சொல்கிறார் பொலிஸுக்கு போங்கண்டு. பொலிஸ் சொல்லுது அது டிஎஸ் சொல்லணும் என்று சொல்லி. ஏன் நான் வந்து கொழும்பில் இருந்து கடிதம் வந்து அவைக்கு நான் என்ன போய் சொல்ல வேணும்? நீங்கள் 19ஆம் தேதி நான் கொண்டு வந்து தந்தேன்டா வெள்ளி சொல்ல இல்லை, சனிக்கிழமை போகிறேன். என்ன சனிக்கிழமை போய் நடவடிக்கை எடுக்க இல்லை. என்ன சப்போர்ட் அவர் என்னென்றால் இந்த ஏடிபியாக இருக்கிறது காணி பிடிச்ச மருமானா அவர் தன்னோட படித்ததா. அப்போ என்னன்னு சொல்கிறேன்டா, அப்போ நீங்கள் உத்தியோகம் பார்க்க தேவையில்லை. அப்போ அப்படி படித்தவர் என்றால் நீங்கள் விட்டுட்டு போக வேண்டியது தானே. நீங்கள் உத்தியோகம் பார்க்க தேவை, மக்களுக்கு சேவை செய்கிற நீங்கள். அப்போ மக்கள் என்னன்னு சொன்னால் அவை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பார்க்கினோம். அப்போ என்னன்னு சொன்னால் போனால் கதைக்கினம் இல்லை, கதைக்கணும், மக்களோட சேர்ந்து கதைக்கணும். அனுரா என்ன சொல்கிறார், அதோ ஒரு அரைமத்தியாலமோ ஒரு ஆஃபீஸர் ரெண்டு போனால் கதைக்க வேணும், கதைக்கிறதே இல்லை எங்களோட. அப்போ எனக்கு வேலை இருக்குது, பின்னுக்கு போங்க, அங்கே போய் கதைங்க. கதைக்கிற எனக்கு போகிற இதுக்கு ஒன்றும் செய்யலை. இப்போ நான் என்னென்றால் இப்போ கவர்னரை கேட்டு நான் நீங்கள் ஜிஏடி அனுப்புகிறீங்கள் அவர் கதைப்பாருண்டு, அங்கே கதைக்கினமே இல்லை. எனக்கு எல்லாரும் சொல்லினேன். என்னென்று கேட்டால் கவர்னர் சொல்கிறத அவர் கேட்குறாரு இல்லையண்டு. நான் போராடி காணி எல்லாம் எடுத்து போட்டு இந்த பேப்பரில் இருக்குது பாருங்கள், போராடி காணி எடுத்து போட்டு கடைசியாக நான் இந்த காணி இல்லாமல் ரோட்டில் நிற்கிறேன். இந்த போராடி காணி எடுத்து போட்டு நான் அந்த நேரம் 4வது மாடிக்கு கொண்டு போக வலிக்கிட்டவ என்ன என்னென்று கேட்டால் நான் காணிக்காக போராடுறேன்னா. அப்போ என்ன ஒரு இங்குவரி செய்தவ போலீஸ் மக்கள் தொடர்பாமன்ட்டு. அப்போ உறுதி காணி மற்றது எங்கள்கிட்ட பெர்மிட் இருக்குது அப்படி என்று சொல்லி நான் இவ்வளவுக்கும் நான் நின்று போராடி எடுத்த காணி கடைசியாக அவைக்குத்தான் கையளிச்சிருக்கு. நான் கடைசியாக ரோட்டில் நிற்கிறேன், எனக்கு வீடு இல்லை, எனக்கு ஒரு காணி இல்லை. நான் கொழும்புலேயும் சொன்னான் வந்து பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க என்று சொல்லி 9-10 வருஷமாகுது. ஜனவரி வந்தா அவை சப்போர்ட் பண்ணி அவை எனக்கு டாக்டர் அவற்ற சப்போர்ட்டில் தான் இது கொடுத்தது. 2023 8ஆம் தேதி என்னன்ட்டு சொன்னால் நீங்கள் கதைக்க வேண்டாம், நீங்கள் போங்க, அது இவ சும்மா இருந்து கதைச்சிட்டு போகட்டும். என்ன மனநோய் என்று சொல்லியிருக்கு இவர் சோதிநாதன் கமிஷனர் ஜெயஹரன் சொல்லியிருக்கிற மனநோயன்ட்டு. எங்கே கொழும்பில் சொல்லியிருக்கிற எந்த காணி பிரச்சனையை கேட்க வேணுமெண்டா நம்பரை சொல்கிறேன், 076 83 51 621 6வது தொடர்பு கொள்ளுங்க. நான் போய் சொன்னேன் என்றால் நான் சொல்லியிருக்கேன் கொழும்பில் கோர்ட்ஸுக்கோ போலீஸுக்கோ ஒரு மன அழுத்தத்தை ஒரு உத்தியோகஸ்தர் கொடுத்தேன்னு சொல்லி இதன்னு எல்லாமே ஊழல் காசுன்னு சொல்லி கேட்கினேன். நான் சொல்லட்டேன் இப்போ வேறு என்னன்னு சொன்னால் நான் 2 லட்சம் கொடுத்து சவாலாக எடுத்து காட்டுறேன்ட்டு டிஎஸ் இவருக்கு சொல்லியிருக்கு பிருந்தாகரன்னைக்கு அவர் ஃபோன் எடுத்து சொன்னார், 15அக்கா நீங்கள் கொடுக்க மாட்டீங்க இப்படி சொல்கிறாருன்ட்டு. போய் கேட்டேன் நான். இந்த இப்போ நடக்கிற இதுக்கு 8ஆம் தேதி 23ஆம் தேதி இங்கே ஒரு நடக்க போகுது. முதல் கிழமை போய் 10 மணிக்கு ஜெயஹரனை சந்திச்சா காரில் நான் கேட்டேன். நான் போய் நேராக கேட்டேன், நான் என்ன வெள்ளிக்கிழமை இப்படி வந்து சந்திச்சிருக்கேன்ட்டு திங்கக்கிழமை கேட்டேன் நான். அப்போ கேட்க இப்படி பேசாமல் இருக்கிறேன், உங்களுக்கு தெரியுமோ என்னவோ இப்படி என்று நான் கேட்குறேன். நான் காசு கொடுக்குறேன் கதைக்கே இல்லை. சரி அப்படி கொடுக்குறேன்டாலும் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட வந்து நான் தனியாக கேட்பேன், நான் அப்படி கொடுக்குறேன்ட்டு நான் சொல்ல இல்லை. எந்த காணிக்கே நான் காசு கொடுக்கணும்? இவ்வளோ காலமாக திரிகிறேன். இப்போ அவன் என்ன செய்யிருக்கிறான், எனக்கு அடித்த எக்ஸ்ரே படம் எல்லாம் இருக்குது. என்ன ஆஸ்பத்திரிக்கு போய் நான் பின்னாடிக்க நரம்பு அடிச்சு இதன்ட்டு எனக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் நான். இந்த ரிப்போர்ட் இந்த இதுகள் எல்லாம் இருக்குது. அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க இல்லை. இவையே சொல்லி நம்ம மனநோயண்டு. அப்போ அப்படி என்று காணிக்காக திரிக்க மனநோய்.
இப்படி இவை அடிச்சு எல்லாம் செய்ய பார்த்து கொண்டு தானே இருந்த நீங்கள். நான் இங்கே இவ இப்போ என்னென்றால் இந்த இது இதால் தந்தது என்னன்னு சொன்னால் பிடியானை, இந்த இதில் பிடியானை அவருக்கு கொடுத்து என்ன காணிக்க விட்டது. என்ன காணிக்க விட்ட இடத்துல இது கோன் டாக்டர் மற்றது சிவா இவை எல்லாரும் சேர்ந்து ஜெயான்னு சொல்லி டாக்டர் அவை எல்லாரும் சேர்ந்து என்ன உள்ளுக்க போக விடாமல் அவரை அடைச்சது. இவர் கணேசராஜா ஜட்ஜ் அடைச்ச இடத்துல 3ஆம் நாள் வந்து திருப்பி கையளித்தவன். அப்போ கையளித்த இடத்துல திருப்பியும் எனக்கு பிரச்சனையை கொடுத்துருந்தது. எனக்கு திரும்பவும் அழுத்தம் வந்தது. இப்போ குகன் இப்போ போன மாதம் 5ஆம் தேதி கொழும்புக்கு வர சொல்ல இவர் என்ன செய்யிருக்கிற எனக்கு காரால் அடிக்க வந்தவர். சரிக்கா, அதையும் கொழும்புக்கு சொன்னான். கொழும்புக்கு சொன்னான் இது. அப்போ இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கு இந்த காணியால். இதை கொடுத்துட்டால் ஒரு பிரச்சனையுமே இல்லை. இதுதான் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்குது. அவை அந்த காணியை பிடிக்கிறது, நான் ரோட்டால் போனால் என்ன கலைக்கிறது, இதுதான் நடந்து கொண்டு இருக்குது. இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்க இல்லை. இப்போ என்ன சொல்கிறான்ட்டு சொன்னால் கொழும்பில் தானே நீ எனக்கு தீர்வு தர வேணும். அவை என்ன செய்ய வேணோ தெரியாது. இப்போ அழுத்தம் கொடுத்து கொண்டு இருக்கினேன். இப்போ என்னென்றால் மாவட்ட செயலகத்துக்கு தான் முன்னுக்கு இனி நாங்கள் இருக்க போகிறோம். போராட்டம் என்று சொல்லி இனி அதில் உண்ணாவிரதம் மாதிரி நாங்கள் இருக்க போகிறோம். உண்ணாவிரதம் இருந்தால் தான் ஒரு தீர்வு வரும். இவை தான் இந்த அரச ஊழியர் என்று சொல்லி சப்போர்ட்டாக இருக்கினேன். அரச ஊழியர் சப்போர்ட் செய்து கொண்டு இருக்கினேன். அவை சரியான ஆக்கலாத்தான் இருத்த வேணும். இவரை மேலும் மேலும் அழுத்தம் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் மக்களுக்கு பிரச்சனையை. நாங்கள் இவ்வளவு இது கஷ்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். அதுவும் சரியான இது இருந்தும் எங்களுக்கு இந்த வித இதுக்கும் இல்லாமல் இருக்குது. யார்கிட்ட போய் முறையிடுறான்ட்டு தெரியாமல் நாங்கள் நிற்கிறோம். எல்லாரும் இப்படியே தான் இருக்கிறோம். சரியான ஆட்கள் தீர்வு கொடுக்குறதா இல்லை. நாங்கள் இப்படியே ரோட்டில் அலைஞ்சு கொண்டே தான் திரியும். மக்கள் முழுக்க காணி பிரச்சனையாண்டு தான் திரியினோம். சரியான தீர்வு வேற இல்லை. என்னென்று கேட்டால் எல்லாரும் சொல்லினோம், மாகாண சபைக்கு பூந்தி என்றால் உனக்கு அந்த தீர்வு நீங்கள் போய் செய்யலாம்ன்ட்டு. ஏனென்றால் நான் அந்த போராடி காணி எடுத்தேன். நான் மற்ற உள்ளூராட்சியும் இப்படி கேட்டுக்கிருந்தேன். அப்போ இப்படி பார்க்க எல்லாரும் அப்போ ஒவ்வொரு பதவியில் வந்தால் தான் நாங்கள் எங்களோட சொத்துக்களையோ பிரயோசனங்களை பெற்றுக்கொள்ளலாம். அப்படித்தான் இருக்குது. நாங்கள் வந்து முறையிடுறதுக்கு இல்லை. இதுதான் இப்போ நடக்குது. இப்போ நான் இப்போ சந்திரசேகரன் கடல் தொழில் அமைச்சரோட கதைச்சேன். நான் அவர் சொல்கிறார் நான் பார்க்குறேன் என்று சொல்லி. நான் இரவு கதைச்சேன், நான் ஃபோனில் கதைச்சேன். நான் அவர் சொல்கிறார் நான் பார்க்குறேன் என்று சொல்லி அப்படியே விட்டுருக்கு. பார்க்குறேன் என்று சொன்னால் டிஎஸ்கிட்ட போய் வேலை இல்லை. அங்கே தான் போய் எல்லாம் இருக்குது வெப்பில். நேற்றுக்கும் கொடுத்தேன் நான். இந்த இது என்னுடைய ஆவணம் முழுக்க கொடுத்தேன். நான் எங்கேயும் கொடுத்து சரி வர நான் இவரும் வெட்டினரி மிருக வைத்திய இதில் இருக்கிறார். அவர் பென்ஷன், அவர் ஆக்சிடென்ட் பட்டிருக்கிறார். அப்போ நான் தனியாக திரிகிறபடியால் தான் என்ன மனநோய் அண்டினா. அந்த எண்ணத்துக்காக திரிகிறேன்னு சொல்கிறதுக்கு இல்லை, மனநோய். அந்த மனநோய் என்றது இவே தான் எங்களை உருவாக்கினான். ஒரு உத்தியோகஸ்தர் தான் உருவாக்கினான். அவை எதுக்கும் பயப்படுற இல்லை. லஞ்சம் என்றால் லஞ்சம்தான். நான் ப்ரூவ் பண்ணுவேன். நான் ஒரு ஆளை விட்டேன். நான் இந்த காணியை கொடுத்த கையோட உள்ளுக்குள்ளே கதைக்க விட்ட இடத்துல சொல்லியிருக்கினான், இப்படி 2 லட்சம் இவர் வாங்கினது என்று சொல்லி ப்ரூவில் ஜெயகரன் அந்த 50 தங்களுக்கு தந்திருக்கு. ஆனால் வேண்டிய ஆவணத்தை நாங்கள் வைக்கிறோம். இது அவைக்கு எதுவித ஆவணமும் இல்லையண்டு. வேணுமென்றால் நான் ப்ரூவ் பண்ணுறேன். ஃபோன் நம்பரையும் தாரன், கதைக்க விடுறேன். ஏன்னா நான் கதைக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளால் விட்டேன். நான் ஆற்ற காணி என்று சொல்லாமல் என்னன்றதை போய் கேட்க சொல்லி எண்டி என்று சொன்னால் தெரிய வரும். அதுக்காகத்தான் நான் சொல்லி அனுப்பிவிட்டது. இவை எல்லாரும் லஞ்சம், நான் ஒன்றும் செய்யலாம். ஓகே. 90 ஆண்டு வந்தேன். நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு நானும் எல்லாம் வந்து எனக்கு கொடுக்க சொன்னால் கொடுக்குறதில்ல. இந்த ஏஜோ எங்களுக்கு எடுக்கிறாரில்ல. நிறைய கடிதங்களும் போட்டு எல்லாம் போட்டு அந்த கடற்காணி என்னோட கந்தசாமி கோயிலுக்கு முன்னுக்கு
அந்த முகுந்தனை திருப்பி அனுப்புறது. நான் எல்லா ஆதாரமும் வச்சுருக்கேன். பார்த்து எனக்கு எப்படியாவது நானும் போய் திரியிறேன். கடைசிவனே எனக்கு தரமாட்டேன்றாங்க. எங்கட கடைக்காணி அந்த விதான தந்திருக்கு, ஏஜியோ எல்லாரும் கையெழுத்து தந்தும் எனக்கு குடும்ப அட்டை எல்லாம் இருக்குது. அதுக்கு இருந்தும் எனக்கு எதுவும் தர மாட்டேன்னு நானும் போகிறதும் வாரதுமாக இருக்கும். 2017 நான் போனேன். அங்கே போன இடத்துல அவர் அனுப்பிட்டார். நான் இன்னொரு நாளைக்கு கடிதம் போடுறேன். ஆனால் எனக்கு பிறகு போன ஒரு பொம்பளைக்கு அது சைன் பண்ணி அதுக்கு இதெல்லாம் போட்டிருக்காங்க. கோவில் அது முன்னுக்கு இல்லை பின்னுக்கு போட்டு இருக்கிறான். முன்னுக்கு கிடக்கு எங்களோட இடம் போய் கிடக்கு. அது எந்த இதுவும் இல்லை. என்னோட தாய் தந்த சொத்து. அது தாய் தான் பண்ண நாங்கள் இருந்து போன 90 அந்த காணியை தாரத்துக்கு எங்களுக்கு எவ்வளவோ ஆதாரங்கள் இருந்தும் எல்லாம் இருக்கு எங்கள்கிட்ட. அவங்க தரமாட்டேன்றாங்க. கிளிநொச்சி முகுந்தன் அவர் நானும் எத்தனை தூரம் போயாச்சு. இல்லை இதுக்கு அங்கே போலீஸுக்கு போ, கோர்ட்டுக்கு போ, போலீஸுக்கு போ, கோர்ட்டுக்கு போ, இதே தான் சொல்கிறாங்க. எனக்கு என்ன செய்கிறேன்னு தெரியாது. நான் எவ்வளவோ நான் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் இருந்து இப்போ நான் புத்தளத்தில் அகதி மாமில் தான் இருக்கிறேன். அகதி மாலை தான் இருக்கிறேன். எனக்கு 3 பொம்பளை பிள்ளைகள் இருக்குது. அதுகளோட வாழ்க்கையை நாசமாக போய்க்கிறதுக்கு ஒரு மகன் எல்லாருமா சேர்ந்து கஷ்டப்பட்டுக்கணும். அந்த உப்பு வாய்க்காலுக்கு பக்கத்தில் கிடக்கணும். குடிக்கிற தண்ணியிலேருந்து எல்லாம் நாங்கள் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருந்து வாழ்கிறோம். பிள்ளைகளுக்கு ஸ்கூல் கூட அந்த பிள்ளைகள் மகளாக்கள் கிடந்துக்காது. எங்களுக்கு அந்த இடத்தை தான் நாங்கள் ஏதாவது தொழில் செய்வோமே. எங்களுக்கு தர்ற மாதிரியே இல்லை. எங்களோட கடைக்காணியை வச்சு கொண்டு இருக்கிறாங்க. தரவே மாட்டேன்னு நான் போவைக்க சரியாக இருந்த காணி இப்போ வேலிகளை அடைச்சி எல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் எங்களுக்கு கிட்ட போடுறாங்கல்ல. நானும் பொலிசில் எண்டி போட எல்லாத்துலேயும் போலீஸ்காரன் எங்கள் அடியாச்சு. பிறகு கோர்ட்டுக்கு போ, அதுக்கு போ, இதுக்கு போன்னு சொல்கிறேன். எங்களால் இதுக்கு மேலே இல்லை. எங்களுக்கு நீங்கள் தான் அல்லாவுக்காண்டி அது தரணும். ஏன்னா நாங்கள் அதில் வாழறதுக்கு எங்களை வழிகாட்டுங்க. எங்களுக்கு அங்கே இல்லை, இடம் இல்லை. புத்தளத்து சனத்தை நாங்கள் பேசலை. எங்களுக்கு இடமே இல்லை இருக்கிறதுக்கு. எனக்கு இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு வேணும். நாங்களே எல்லாத்தையும் வச்சு இந்த ஃபைலில் இருக்குது எல்லாம். நான் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்குது. நானும் நடுக போகிறேன். நடுக போய் என்னால் ஏலாம். 2017 போனேன். அதுக்கு தக்க எல்லாமே வச்சுருக்கிறேன். நான் எல்லா ஏஜியோட இருந்து விதான இருந்து கையெழுத்து எல்லார்ட்டையும் எடுத்து எல்லாரும் துண்டும் என்னென்ன இருக்குது. நான் இருந்ததுக்கு ஆதாரம். அங்கே சோழவரி அவரே தந்தவர். எங்களோட வாப்பட காலத்தில் சோழவரி 10 ரூபா. அந்த சோழவரி போட்டவரே தந்த அவரை பேர் நாயமோ அந்த துண்டில் இருக்குது. அவர் கூடி தந்தார். நீங்கள் போ, நான் சாட்சி சொல்கிறேன். அப்படி அது கடைக்கு பேர் பாத்திமாகவே. நான் அங்கே இருக்கேங்க. அந்த கடைக்கு பேர் என் பாப்பா வச்சு பாத்திமாகவே. அந்த கடை தான், அந்த காணி தான். அந்த இடத்த தாராங்களே இல்லை எனக்கு. நானும் எவ்வளோ முயற்சி செய்தேன். அல்லாக்காண்டி அந்த இடத்த எனக்கு தாங்க. நான் வாழ இல்லாமல் இருக்கேன். எனக்கு கஷ்டம். என்னோட கஷ்டத்தை யார்கிட்ட சொல்கிறது அல்லாஹ்வும் அறிவான். எங்களுக்கு எந்த இடமும் இல்லை. அந்த இடத்த தான் நம்பி நானும் அலையிறேன். 2017 இருந்து அலையிறேன்னா எவ்வளோ காலம் அலையிறேன். எனக்கு பார்த்து செய்யும். பஞ்சாங்கல் தான் இருக்குது. அதுவும் எங்களுக்கு தான். எனக்கு பேசல, சோம் இல்லை. என் வாதம் பிடிச்சி கை கால் விளங்காமல் இருந்தேன். எனக்கு பேசல பிச்சோம். இது என் வைஃப் பழைய பஞ்சாங்கவாணி. நான் சின்னதுலேயே போயிட்டோம். எங்களை எட்டி அனுப்பும்போது எனக்கு 10 வயசு இருக்கும். அங்கே போய் அங்கே குழம்புல கூலிக்கு போய் எடுத்து ஆனால் வாழ்கிறேன். இந்த புள்ள எனக்கு 3-4 புள்ள இருக்குது. அதுக்கு காணி பூமி ஒன்றும் இல்லை. அதை நீங்கள் தந்தீங்க. அந்த காணியை செய்ய நான் முந்தி ரொட்டிகளை தான் செஞ்சேன். பேர கை காலம் இழுத்து நடக்கல, பிடிக்கல, அப்படி இருக்கும் வாழ்க்கை. நீங்கள் பார்த்து செய்யுங்க. ஜனபதி அவர்கள் தான் இருக்குது. எப்படி சார் எனக்கு உதவி ஒன்று பண்ணுங்க. அந்த காணியை கிடைக்கிற மாதிரிக்கு எங்களோட பிள்ளைகளும் இன்னும் வரைக்கும் நாங்கள் கூலியில் தான் ஈக்கிறோம். அவர் ரொட்டி கடை போட்டு இவ்வளோ காலமாக எனக்கு சம்பாரித்து தின்ன தந்தார். ரொட்டி கடை போட்டு தான் அவருக்கு எடுத்த சிறுக்கு அவருக்கு ப்ரெஷர் வந்து விழுந்து அவர் அன்சபாகி ஆகிட்டார். பேரடைஸ் ஆகிட்டு. இன்ஷா அல்லாஹ் உங்களோட மனசில் அந்த காணியை தரக்கூடிய பாக்கியத்தை தரணும். எப்படியாவது எங்களோட காணியை மீட்டி தருமாறு நாங்கள் ஜனாதிபதிகிட்ட வேண்டுகோள் விடுகிறோம். எப்படியாவது எங்களுக்கு அந்த காணியை எடுத்து தருமாறு வேண்டுகொள்கிறோம். நன்றி.
90ஆம் ஆண்டுகளிலே விடுதலை புலிகளுடைய வலுக்கட்டாயத்தின் அடிப்படையில் இங்கிருந்த முஸ்லீம் மக்களை வெளியேற்றி அவர்கள் கிளிநொச்சியிலும் மற்றும் புத்தளம் முகாம்களிலும் இன்றைக்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் வாழ்வதற்கு ஒரு வாழ்விடத்தை இன்று வரைக்கும் அவர்கள் வீதிகளிலும் அரசு அதிகாரிகளுடைய வாசல்களிலும் அங்கே நின்று போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த 75 வருட அரசியல் காலங்களிலும் கூட இந்த நாட்டிலே இந்த முறை ஒரு புதிய ஜனாதிபதியினுடைய மாற்றத்துக்கூடாக ஒரு புதிய ஒரு மாற்றம் கிடைக்கும், ஒரு புதிய நம்பிக்கையோடு இந்த ஜனாதிபதிக்கு இந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து வாக்களித்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த மக்களுடைய கண்ணீரும் மக்களுடைய ஏக்கத்தையும் அவர்கள் வாழ்வதற்கான காணி உரிமையையும் பெற்றுக் கொடுக்க வேண்டியது நம் எல்லோருடைய கடமையாக இருக்கின்றது. விசேஷமாக இனம் மதம் மொழி பேதமின்றி நல்ல ஆட்சியும் நல்ல சமாதானத்தையும் மக்களுக்கு கிடைக்க வேண்டும். அத்துடன் இப்பொழுது நாங்கள் இந்த ஊடகத்துக்கூடாக பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் வந்து ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த கருத்துக்களை நீங்கள் எல்லோரும் கவனிக்க வேண்டும். கவனித்து அவர்கள் இருப்பதற்கான ஒரு உறங்குவதற்கான உரிமையுள்ள இடத்தை, அதாவது இலங்கையில் நாங்கள் எல்லோரும் இலங்கை பிரஜைகள், ஆகவே நாங்கள் வாழ்வதற்கு ஒரு வாழ்விடத்தை உறைவிடத்தை தான் இந்த இடத்திலே நாங்கள் வலுப்படுத்துகின்றோம். ஆகவே நாங்கள் வலியுறுத்துவது மட்டுமல்லாமல் இந்த இடத்தில் அந்த மக்களுடைய காணிகளை அவர்களுக்கு வழங்கி அவர்கள் பிள்ளைகள் அவருடைய குடும்பங்கள் அவருடைய எதிர்காலத்தை அவளுக்கும் வாழ்வளிக்க வேண்டும். அதைத்தான் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். அத்தோடு கூட இந்த முஸ்லீம் மக்களுடைய வாழ்வாதாரத்தை தொடர்ந்தும் நாங்கள் கவனிக்க வேண்டும். அந்த மக்கள் படுகிற இன்னல்களை நாங்கள் கவனிக்க வேண்டும். நாங்கள் இன மதங்களிலே எந்த ஒரு வேறுபாடு இல்லாமல் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாகவும் சமாதானத்துடனும் நல்லிணக்கத்துடன் நாங்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் வலியுறுத்தி கொண்டோம். ஆகவே நாங்கள் வலியுறுத்தப்பட்ட இந்த விடயத்தை கௌரவ இந்த நாட்டினுடைய புதிய ஜனாதிபதியும் மற்றும் புதிய பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் இதிலே நீங்கள் கவனித்து கருத்திலே கொண்டு இந்த மக்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதோட முக்கியமான விடயம் 90ஆம் ஆண்டு வெளியேற்றப்பட்ட மக்களுடைய காணிகளை கேட்டுத்தான் இன்று போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் புதிதாக யாருடைய காணியையும் கேட்கவில்லை. அவர்கள் விட்டு சென்ற இடங்களுக்கு அவர்களுக்கு மீண்டும் வந்து தங்களுடைய அந்த இடத்தில் வாழ்வதற்கான உரிமையைத்தான் கேட்கின்றார்கள். அவர்கள் அரசாங்கத்தினிடமோ அல்லது வேறு யாருடைய காணியையுமே அவர்கள் கேட்கவில்லை. இந்த விடயத்தை இந்த ஊடகத்துக்கு நாங்கள் முன்வைக்கின்றோம். இது அவர்கள் பாதிக்கப்பட்டு நிற்கதியாக ஷொப்பிங் பேக்குகளுடன் இங்கிருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் அவர்கள் இப்பொழுது வந்து அங்கு தங்களுடைய பூர்வீகமாக வாழ்ந்த இடத்தில் வாழ்வதற்கான உரிமையைத்தான் கேட்கின்றார்கள். அவர்கள் வேறொன்றும் கேட்கவில்லை. அவர்கள் இப்பொழுது புத்தளம் போன்ற பகுதிகளிலே அகதி முகாம்களில் மிகவும் ஒரு கஷ்டப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இருப்பதற்கு ஒரு இல்லடம் இல்லாத நிலையிலே தான் அந்த தாய் ஏற்கனவே கூறியிருந்தார்கள். தயவு செய்து இந்த விடயத்தை கவனத்தில் கொண்டு இது சம்பந்தப்பட்டவர்கள் அவர்களுடைய சொந்த பூர்வீக இடங்களை மீட்டு கொடுக்குமாறு மிக அன்பாக கேட்டு நிற்கின்றோம். என்னுடைய பேர் சரஃபுல்லனா, முன்னாள் மாநகர சபை உறுப்பினர். இந்த எங்களுடைய இந்த கிளிநொச்சியில் வாழ்கின்ற எமது சகோதரர்கள் கூறியது போன்று, அதாவது கடந்த காலங்களில் 90ஆம் ஆண்டு வெளியேற்றத்துக்கு முன்பு கிளிநொச்சியில் வாழ்ந்த எமது முஸ்லிம் மக்களுடைய காணிகளை தற்பொழுது தமிழ் மக்கள் பலாத்காரமாக கையகப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். எனவே தயவு செய்து இந்த நாட்டின் கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இவருடைய பிரச்சனைகளை முன்னெடுப்பார் என எதிர்பார்க்கின்றோம். அத்தோடு நான் யாழ்ப்பாணத்தில் இருந்து அதாவது 90ஆம் ஆண்டு வெளியேற்றப்பட்ட எமது மக்களுடைய பிரச்சினை சம்பந்தமாக கடந்த அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி சம்பந்தமாக நான் பேசியிருந்தேன். எனவே அதுபோன்று அதாவது எமது யாழ் முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்ட பிரச்சினைகள் தொடர்பாக கடந்த காலங்களில் இதுவரை காலமும் வந்த ஜனாதிபதிகள்
மைத்ரிபால சிறிசேனா அவர்களாக இருந்தாலும் சரி, கோத்தபாயாவாக இருந்தாலும் சரி, மஹிந்த ராஜபக்சேவாக இருந்தாலும் சரி, இவருமே இந்த எமது முஸ்லிம்களுடைய வெளியேற்றம் சம்பந்தமாக இதுவரை எந்த தீர்வும் எட்டப்படவில்லை. இருந்தபோதும் இறுதியாக வந்த எமது கௌரவ முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வெளியேற்றப்பட்ட முஸ்லிம்கள் தொடர்பாக கடந்த வருடம் பாராளுமன்றத்திலே எமது பிரச்சினை தொடர்பாக பேசப்பட்டு அதற்காக வெளியேற்றப்பட்ட முஸ்லிம்களுக்காக பளை என்ற பகுதியில் பச்சிலைப்பள்ளி என்ற இடத்தில் 100 ஏக்கர் காணிகளை வழங்கி அவர்கள் அதில் 400 குடும்பங்களை மீள்குடியேற்றுவதற்கான அங்கீகாரத்தை பாராளுமன்றத்தில் பெற்றிருந்த போதிலும் நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைந்தோம். ஆனால் ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த முஸ்லிம்களுக்கு இந்த காணி வழங்குவது தொடர்பாக வழங்க முடியாது, இது பாராளுமன்றத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டாலும் இந்த காணிகளை வழங்க முடியாது, இது ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தமிழ் முஸ்லிம் மக்களிடையே ஒரு விரிசலை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்கிறார் என்ற காரணத்தை சொல்லி இந்த முஸ்லிம்களுக்கு வழங்க இருந்த இந்த காணியை இடைநிறுத்தி விட்டார். எனவே தயவுசெய்து இந்த எமது முஸ்லிம்களுடைய இந்த 34 வருட காலமாக எதுவுமே இடம்பெறாத எமது முஸ்லிம்களுக்கு அதாவது கௌரவ இந்த நாட்டின் மக்களுடைய ஆணையை பெற்று ஒரு தெளிவான அதாவது அரசாங்க ஜனாதிபதியாக கௌரவ அனுரத குமார திசாநாயக்கா அவர்கள் வந்துள்ளார்கள். இவர் வந்தவுடனே தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு உத்தியோகத்தர்களை பணித்துள்ளார்கள். அதுபோன்று கிளிநொச்சியிலே காணாமல் போன தமிழ் மக்களுடைய உறவுகளுக்கு நஷ்டஈடுகள் வழங்குவதற்கு வழங்கி உள்ளார்கள். அதே போன்று எமது முஸ்லிம் மக்களுடைய பிரச்சினைகளையும் உடனடியாக கவனத்தில் எடுத்து அவர்களுக்கு காணிகளும் வழங்கி வீட்டு திட்டங்களும் வழங்கி நஷ்டஈடுகளும் வழங்குவதற்கு ஒரு விசேட ஆணைக்குழு ஒன்றை நியமித்து இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.